ஏங்க இவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி வருது, அந்த இந்த செலவு அதாவது ஒவ்வொரு திட்ட செலவுன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த செலவு வந்து கம்மியாக பண்ணியிருக்கீங்க, வருமானம் அதிகமாக வந்திருக்கு, ஆனால் கடனும் இஷ்டத்துக்கு 8 வாங்கியிருக்கீங்க. லட்சம் கோடி கிட்ட அப்போ என்ன பண்ணீங்க? அந்த காசெல்லாம் என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேட்டால் உளறி கொட்டுறாரு, ஒரு வேலை இல்லை, இப்படி பேசுகிறாங்க. அவர் ஆதாரபூர்வமாக வச்சுக்கிட்டு படிக்கிறாரு. அப்போ நீங்கள் நிதியமைச்சரை விட்டு இந்தந்த விஷயங்களுக்கு நாங்கள் இதுக்கான இவ்வளோ வருவாய் வந்தது, இதுக்கெல்லாம் நிதி செலவு பண்ணியிருக்கோம், இந்தந்த திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கோம், இதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம், பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு போங்க, வேலை முடிஞ்சிடும்ல. இப்போ நம்மள மாதிரி ஆளாக தானே எதிர்பார்ப்போம். அவர் சொல்லிட்டாரியா, இவர் என்ன அடிக்கிறாரு, அடிச்சாரா, இதில் என்ன குறை இருக்குது, இதுக்கு இவர்கிட்ட போய் கேள்வி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அப்போ கடந்த காலத்தை வந்து இப்போ வரைக்குமே இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக தடுமாற்றத்தை வந்து ரொம்ப வெளிப்படையாகவே சந்திச்சுட்டு இருக்குன்றது தான். ஆமாங்க, 99% நிறைவேற்றோம், 1% எப்படி நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி 389 இதே நிறைவேற்றிருக்கோன்னு அப்படியே பேக்கடிக்கிறேன். அப்போ சொன்னதெல்லாம் பொய்யா? இல்லை, ஆரம்பத்தில் பர்சன்டேஜ்லேயே கொஞ்சம் முன்ன பின்ன தான் செய்யும். ஒரு அமைச்சர் ஒரு சொல்லிட்டு சரிங்க, நான் சிஎம்ஐ சொல்கிறாங்க, அவருக்கு இப்போ எழுதி கொடுக்குறவங்க இந்த இதெல்லாம் கரெக்டாக எழுதி தரணும்ல. 99%னா 530ல் 525 நிறைவேற்றிட்டோன்னு அர்த்தம். 503ல் 98%னா கிட்டத்தட்ட 450 480 வந்துடும். அப்போ நீ 389னா பெரிய வித்தியாசம்ல, 60% 70% தான் நிறைவேற்றிருக்கீங்க. அப்போ எப்படி இது? இன்னொன்று திட்டங்கள் என்னன்னு கேட்குறாரு அவர். என்னென்னா நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், இப்போ பாலங்கள் கட்டணும், இது பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கே பண்ணியிருக்கீங்க? நாங்கள் பண்ணது தான். நீங்கள் பாலம் தான் போச்சே சார் 16 கோடியில். எது மழையில் அடிச்சுட்டு போச்சே பாலமே. அதுவும் அது சொல்ல முடியாது, வேறு ஞாபகப்படுத்துறீங்கன்னு நினச்சிக்குவாங்க.